ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர் மேனோட சாப்டர் 16:72 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருதுங்க. அண்ட் ஃபார் த குளோபல் ஃப்ரீஸ் ஏன்டா போட்டுக்கிட்டே இருக்க நடுவில் நிறுத்திடுற அப்படின்ற மாதிரி உங்கள்காண்டி எனக்கு புரியுது. இருந்தாலும் டெலிகிராமில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி நானும் எடுத்து போகலான்னு போய் பார்த்தா அதில் நடுவில் சில சாப்டர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் நான் தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. அது இந்தியன் சர்வருக்கும் வர மாட்டேங்குது அப்படின்றதுனால வேற ஃப்ரெண்ட்ஸ்கள் தான் கேட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் ஆகும், பட் கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போய் இல்லாமல் சாப்டர் 16 ஓப்பன் பண்ணால் அந்த பறவை இருக்குல்ல, சரியான சோம்பேறி சமன் பண்ண உடனே வந்து தூங்கிட்டே இருக்கும். அப்புறம் புஸ் பண்ணி தான் போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுன்னு சொல்லும்போது அதுவும் வந்து ஒர்க் பண்ணிருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு மேல ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி திரும்பி சோம்பேறியா தூங்க வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ என்ன பண்றா, புஸ் பாண்டியை வந்து அமுச்சு விடுறான். அது போயிட்டு மோட்டிவேஷனல் பேசுது. உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்ல நம்பாத போய் எழுந்து நீ வேலை செஞ்சா அதுதான்டா மெய் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசுது. யோசிச்சு பார்த்ததுல நான் வேலை செஞ்சா எனக்கு எந்த பிரயோஜனமும் தெரிஞ்சிச்சு. நல்லா தூங்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கேன், உலகம் தானா டெவலப் ஆயிடும். நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த பறவை குட்டி சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம என்ன அவன் தான் சம்மன் பண்ண, அதனால அவன் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். சோறு போட்டு நல்லா தூங்க வச்சானா நல்லா நான் புஸ் நல்லருவன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. புஸ் பாண்டி எவ்வளவு மோட்டிவேஷன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், பயங்கரமா பேசுறான். ஆனா அந்த பறவைக்கு நெக்கில் ரொம்ப ஜாஸ்தியா தலகணம் ஏறிடுச்சு போல. அதனால என்ன பண்ணுது, வாயில் ஒரு குச்சி வச்சிருக்கு. அதை புஸ் பாண்டியோட தலைமையில அடிச்சு விட்டுறது பாருங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஓ இவனுக்கு அவ்வளவு நெக்கில் ஆயிடுச்சா, இந்தடா புஸ் பாண்டி உன்னோட வேலையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் சீடு கொடுத்து விட்டுறான் பாருங்க. தலை மலை ஹைட்டுக்கு வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா பறவை பறந்து போக ட்ரை பண்ண. புலி பசிச்சாலும் புள்ள திங்காது. ஆனா இந்த புஸ் பாண்டிக்கு பசிச்சுனா நான் எதை வேணா தின்னுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா அதை பிடிச்சி வாயில போட்டு முழுங்கிடுறான். ஐயா சாமி என்ன விட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கு. அது என்ன பண்ணுது, அப்படி அப்படின்னு வாந்தி எடுத்து வெளியே துப்ப. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் துப்ப மாட்டேன், அப்படியே முழுங்கிடுவேன். சரி நான் வேலை சரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயா சாமி நான் வேலை செய்யற அப்படின்ற மாதிரி கதற ஆரம்பிச்சது. இவன் மூஞ்ச பாக்கணும், நம்ம லாய்டுக்கு ஏற்ற ஜோடி மாதிரி தான் மூஞ்சி வச்சுட்டு இருப்பான். அவனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் கொடுத்துட்டு இருக்கேன். முதல் வேலையா அந்த இடத்த வந்து கொடைய ஆரம்பிக்கணும். அது வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் வேலையா ஃபில்டர் பண்ணணும் சாண்ட் எல்லாம். அதுக்காக நம்ம கிங் ஸ்டோமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 3 ஸ்டெப்ல வந்து என்ன பண்றான் அப்படின்னா பர்வத்தம்பி இருக்காரு இல்லையா, அவர் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிக்கியான அந்த ஸ்பைடர் ரோப்பை வந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். 4வது ஸ்டெப் என்னன்னா அவன் சோம்பேறித்தனம் பட்டான் அப்படின்னா புஸ் பண்ணி எடுத்து அவனை என்கரேஜ் பண்ணுன்ற மாதிரி அமுச்சு விட்டுறான். அப்புறம் 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம ஃபைட் காவலர் இருக்காங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணி மணல்கள்லாம் ஸ்பைடர் ரோப் மேல போட்டு ஃபில்லிங் மாதிரி மூடி விட்டுட்டு இருக்கான். 6வது ஸ்டெப் என்ன அப்படின்னா மணல் போட்டு ஃபில் பண்ணி ஸ்டடியா இது ஆகிட்ட பிறகு அந்த ஸ்லோப் வந்து கரெக்டா கட்டணும். அப்படியே வந்து ஸ்லோப் மாதிரி அப்படியே படிக்கட்டு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இப்படிதான் வந்து அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்ப்ரிங் வரதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ற மாதிரி அங்க வந்து இனிலேருந்து நான் வேலையை விட்டுற போறேன்டான்ற மாதிரி தான் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இவன் பண்ண வேலைங்கனால அங்க இருக்க எல்லாருக்குமே தலைவலி தான். ஏகப்பட்ட பேப்பர் ஒர்க்ஸ் அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. அதுல அவங்க அப்பாலாம் வந்து பயங்கரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஃபார்ம் லேண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது ஒரு 800 RP கிடைக்குது. அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு டைட்டிலுமே கிடைக்குது, லீடர் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா அந்த நார்தர்ன் லேண்ட்ஸ்ல வந்து ஃபார்ம் லேண்ட் கட்டினா இல்லையா, அந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து 300% அதிகமாக கிடைக்குமா. இது வந்து பயங்கரம் தான். கொஞ்சம் ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்றான். என்னடா பார்த்தா செஸ் ஆடுறான். ஆனா ரெண்டு பக்கமும் இவனே உட்காந்து அவன் என்ன பண்றான்னா இவரை வந்து ஆப்போனன்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது வந்து கேம் ஆடுறான். அது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போதும் தலையை பிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன மென்டல் ஆயிட்டான்ற மாதிரி ஜேவேர் பார்க்கறான். ஆனா அவனுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான் இல்லையா. ஸோ அவனை வந்து கூல் பண்ணிவிடும் அப்படின்றதுக்காக பைத்தியக்காரத்தனமா சிங்கிளா இப்படிதான் கேம் ஆடிக்கிட்டு இருப்பாப்ல. வக்கனா இப்படிதான் இருக்கணும், எல்லாமே சுமூகமா போகுது, நானும் செட்டில் ஆகிறேன்ற மாதிரி யோசிக்கும் போது அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. டே உன்னோட வாழ்க்கையில எல்லாமே சுமூகமா போச்சு அப்படின்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோ, எல்லாமே கரெக்டா இருக்கான எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து யோசிச்சு பார்க்கறான். டே உனக்கு பாட்டு பார்த்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணிட்டு வந்துடா அப்படின்ற மாதிரி ஜேவர் கிட்ட சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா அந்த எண்டிங் ஸ்பல்ல இருக்கு இல்லையா, இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்புறான். ஏன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் வந்து இதுக்கப்புறம் நல்லா வாழ முடியுமா இல்லையா அப்படின்ட்டு. எதனா சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை இது வச்சு யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் கொடுக்குறான் பாருங்க. அப்படியே டு பி கண்டினியூ போடுறாங்க. சாப்டர் 70 ஓப்பன் பண்ணா கடைசியா ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா அவன் வந்து ஆன் பண்றான். பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அவனோட ரூமுக்கே வந்து டெலிபோர்ட் ஆன மாதிரி இருக்கு. அங்க ஏதோ ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு. என்னடா பார்த்தா ஜேவர் வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ற மாதிரி தெரியுது. யாருக்கிட்ட மசாஜ் பண்றான் அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த இடத்துல அவனோட பவர் வந்து ஓவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. டே அப்படி பண்ணா செத்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்க்கறான் பாருங்க. பார்த்தா அவன் கதறி அழுதுட்டு அங்க யாரோ வந்து அழுத்துற மாதிரி தெரியுது. அது வேற யாரும் கிடையாது, அங்க படுத்துட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தான். சாகாதீங்க ஏஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னு சிபிஆர் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதனால அவனோட மானா பவர் யூஸ் பண்ணி அந்த நெஞ்சில வச்சு அழுத்திட்டு இருக்கான். அவன் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கான். எப்படின்னா 99 வயசு தாத்தா வந்து சாகர நிலைமையில இருந்தா எப்படி இருக்கும், அந்த தோல்ல ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி நிலைமையில இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் இதை பண்ணாதடா, இது வந்து வேஸ்ட்னு உனக்கு நல்லாவே தெரியும், நீ வாழ்ந்து இதை எரிக்கணும், என்னால அதை பண்ண முடியல, தயவு செஞ்சு நீ தான் அதை பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஜேவருக்கு ரொம்ப அழுதா இருக்கு. ஏன்னா இவன் தான் வந்து அவனோட செகண்ட் ஹோம் டவுன், அதாவது ஃபர்ஸ்ட் ஹோம் டவுன் வந்து சின்ன வயசுல அழிஞ்சிச்சு, செகண்டா வந்து இதுதான் அவனோட வீடு நினைச்சிருப்பான். இந்த இடத்த வந்து அவனோட ப்ரொடெக்ட் பண்ணிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து இப்ப இறந்து போறான் அப்படின்னு நினைக்கும் போது அவனுக்கு ரொம்பவும் வந்து சோகமா இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா லாய்டுமே இறந்து போறானா. போன பிறகு அவனோட பெட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே மறைஞ்சு போயிடுது. இவன் தானே சமன் பண்ணா. ஸோ அதுவுமே வந்து காணாம போயிடுது. நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக்கிங், எப்படா இது, நான் எப்படா செத்து போனேன், என்ன ஆச்சு, பெருசா சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல ஜேவியர் மட்டும். ஆனா நான் மட்டும் அப்படி செத்த மம்மி மாதிரி இருக்கேன், ஸ்கின் எல்லாம் அவ்வளோ ட்ரையா இருக்கு, இது டீஹைட்ரேஷனா என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பணத்தை வந்து வெளியே தூக்கிட்டு போறான். அது வந்து ஸ்ப்ரிங் டைம்ல நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வெளியே போய் பார்த்தா அவனுக்கு இன்னும் பெரிய ட்விஸ்ட். என்னடான்னு பார்த்தா ஊர் மக்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 90% பீப்புள் வந்து இறந்து போயிட்டு அதே மாதிரி மம்மி ஃபைடா சுத்தி வச்சு அங்க படுக்க வச்சிருக்காங்க. அதுல நம்ம ஹீரோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அப்பதான் அவனுக்கு புரியுது இது வந்து வேற ஏதோ ஒரு
விஷயம்னு சொல்லிட்டு ஜேவர் அங்க அவனை படுக்க வச்சு என்ன பண்றான், ஆயில ஊத்தி அந்த காப்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே எரிக்கிறான். சோ இது ஒரு எபிடமிக் தான். அதாவது ஏதோ ஒரு நோய் வந்து அஃபெக்ட் ஆகி இங்க இருக்க எல்லாரையும் வந்து கொன்னு இருக்கு. அது என்ன நோய் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறான். இவனுக்கு வந்து பெருசா நோய்களை பத்தி தெரியாது. ஏன்னா இவன் டாக்டரே கிடையாது, ஒரு இன்ஜினியர். அடா பாவிங்களா, என்னடா ட்விஸ்ட் குடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, மாஸ்டர் லாய்ட் நீங்க கடைசியான ஒரு வார்த்தை சொல்ல சொன்னீங்க, அந்த வார்த்தையை நான் இப்ப சொல்றேன் பாருங்க, எம்டின்ற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜேவர் சொல்றான். அதை நம்ம ஹீரோ கேட்கறான், இது ஏதோ ஒரு ஹிண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்பாய்லருமே முடிஞ்சது. யோசிச்சு பார்க்கறான், அவன் வந்து கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான், அது ஏதோ ஒரு ஹிண்ட் தான் நினைக்கிறேன். ஆனா அந்த ஹிண்ட் வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணா அப்படின்னா தான் நம்மளால என்ன நடந்துன்றதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்த லாய்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஆல்ரெடி ஒரு ஸ்பாய்லரை பார்த்திருப்பான். இதுக்கு முன்னாடி இந்த மான்ஸ்டர் வருது இல்லையா, அவனுக்கு அந்த ஸ்பாய்லர் பத்தி தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அந்த கோடோட விட்டு போயிருப்பான். ஏன்னா இவன் வந்து ஒருவேளை ஸ்பாய்லர் பார்த்தான் அப்படின்னா அந்த எண்டிங்கை வந்து அவன் கண்டுபிடிக்கணும்னு. எம்டினா என்ன இல்னஸ்க்கு சம்பந்தப்பட்டது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பசில்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவன் தலையில வந்து ஒரு விஷயம் வருது. அது என்ன அப்படின்னா இவனுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு இல்னஸ் தான் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க, நம்ம சார் பைரன் வந்து லாய்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கிரமோசிட்டில இருந்து குவாரி மான்ஸை கூட்டு வரமா எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நிறைய காசு வாங்குன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நம்ம ஆளுங்களாம் வந்து அந்த ஃபார்மை கல்டிவேட் பண்றதுல டைம் ரொம்ப அதிகமா இருக்கு. சோல்ஜர்ஸ்லாம் அதிலே வந்து ஈடுபாடா இருக்காங்க. ஸோ நமக்கு ஆட்கள் தேவை, அதனால அவங்களை கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு வந்து என்னதான் கடன் வாங்கலாம், இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதாவது வட்டிலாம். அதை யூஸ் பண்ணி திரும்ப வந்து கடன் வாங்கி அவங்க கிட்ட இருந்து அந்த ஆட்களை வாங்கலான்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு வேற வழியே கிடையாது. ஏதாவது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமா, அது அபார்ட்மெண்ட்ஸை விட பெருசானதான் சொல்லலாம். இந்த மொத்த சிட்டியுமே வந்து கவர் பண்ணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து அந்த நோயின்னு சொன்னா பார்த்தீங்களா, அது என்னன்னா காலரா அப்படின்னா உங்க எல்லாருக்கும் முக்கவாசி தெரிஞ்சிருக்கும். அதுக்கான மெடிசன் நம்ம ஹீரோக்கு தெரியாது. இருந்தாலும் அவனுக்கு வந்து என்ன இது காஸ் பண்ணிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இவன் பில் பண்ண போறது சீவர்ஸ். அதாவது என்னன்னா அந்த எம்டின்ற வேர்டை சொன்னா பார்த்தீங்களா, அது ஆக்சுவலா வியனா அப்படின்ற ஒரு இடத்தை குறிக்கிறது. ஆஸ்திரியால இருக்குது. வியனா வந்து இந்த இடம் மாதிரி எப்படி மக்கள் திடீர் சிவிலைசேஷனால பயங்கரமா டெவலப் பண்ணாங்களோ அந்த மாதிரி அங்கேயும் வந்து செமையா டெவலப் பண்ணாங்க. அதே சமயத்தில் அங்க ஒரு எபிடமிக் வருது, அதுதான் காலரா. என்னன்னா நிறைய மக்கள் கூட அங்க வந்து ஏகப்பட்ட பேர் வாழ ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்போ அங்க இருக்க நீர் தோற்றத்தெல்லாம் இவங்க போற கழிவுகள் எல்லாம் போயிட்டு சேரும். அதை ஒழுங்கா பியூரிஃபை பண்ணல அப்படின்னா அந்த கழிவுகள் என்ன ஆகும்னா இன்ஃபெக்ஷன்ஸை உண்டாக்கும். நார்மலா அந்த கழிவுகள் வந்து தண்ணியோட தண்ணி அடிச்சுட்டு போயிடும். ஒரு வேளை அங்க ஸ்னோ வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே தங்கிடுச்சுன்னா அந்த பாக்டீரியாஸ் வந்து வைரஸா கன்வெர்ட் ஆயிட்டு அதுதான் வந்து காலராவை காஸ் பண்ணும். ஸோ இங்க இடத்துல அபார்ட்மெண்ட்ஸை கட்டினதுனால பக்கத்துல வந்து அருவி இருக்கு, அந்த அருவியில இவங்களோட கழிவுகள் எல்லாம் போய் சேருது. ஸோ அதனால இங்க வந்து வின்டர் சீசன் வரப்போகுது. அந்த நேரத்தில் இது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வைரஸ் வந்து வந்துடும். அதனால காலராவும் அஃபெக்ட் ஆகும். இவங்க ஒரு சீவரை பில் பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல விட்டு அது எல்லாத்தையும் ஒன்னு இடத்துல சேர்த்து அந்த கழிவுகளை எரிக்கணுன்ற மாதிரி யோசிக்கும் போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 71 ஓப்பன் பண்ணா சடனா வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்றான். ஆனா அதுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகிற சில விஷயங்களுமே இருக்கு. சிவிலைசேஷன் டெவலப் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களை வந்து யோசிக்கணும். மக்கள் அதிகமாகறாங்க அப்படின்னா மக்கள் யூஸ் பண்ற பொருட்கள் அவங்களோட கழிவுகளுமே அதிகமாகும். அதை மேனேஜ் பண்ணதான் சீவர்ஸ், அதாவது கால்வாய் அப்படின்ற ஒன்று கட்டுறாங்க. கால்வாயா இல்ல காவாயான்னு கூட தெரியல. ஆனா அவனுக்கு திரும்ப கடன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாதான் வந்து கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அவனுக்கு கடனா பிடிக்காது. இருந்தாலும் இந்த விஷயத்தை பண்ணல அப்படின்னா இங்க இருக்க முக்காவாசி பேர் செத்துருவாங்க. ஸோ அவனுக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் வேற எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு ஆர்க் வாரியரை காட்டுறாங்க. அதாவது ப்ரப்போஸ் பண்ணி ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிற பாத்தீங்களா, அவர் வந்து போய்கிட்டு இருக்கும்போது என்னன்னா அங்க ஒரு சோல்ஜர் ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது யாருன்னா அந்த கிரேக் இருக்காரு பாத்தீங்களா, அந்த எமிலி கூட ஃப்ளர்ட் பண்ணி இவரோட மனசை ப்ரோக்கன் பண்ணாரு. அந்த ஆளு வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். இதை பார்த்தோன்னே ஒரு செம்ம டென்ஷன் ஆயிடுது. என்ன தெரியும் அந்த எமிலி சான் இருக்கும்போது இவங்க கூட சுத்திட்டு இருப்பான். கொய்யாலே அவனை விடமாட்டானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் வேலை வருது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போறான். டே ஒரு நிமிஷம் நில்லுடா, எவ்வளவு கேடு கெட்டவனா இருக்க, எமிலி இருக்கும்போது ஏன்டா அந்த பொண்ணு கிட்ட போற அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைச்சிட்டு அவன் கூட சண்டை போறதுக்காக வந்துடுறான். எமிலி இருக்கும்போது ஏன்டா அந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி அவன் பார்க்கவும் இதுக்காக எமிலி பேரை மென்ஷன் பண்ற மாதிரி அந்த நைட் பார்க்க உடனே குத்தத்துக்காக வரான் பாருங்க. அவன் என்ன பண்ற, வாயில ஒரு குத்து விட்டு இவனை தள்ளி விட்டுறான். ஏன்னா ஒர்க் பண்ணி பத்தினா அவன் பவர் ஏற்றி வச்சிருக்கான் போல. இந்த ஃப்ரண்டே இடத்துல இருக்க முக்காவாசி பேருக்கு இந்த வேலைங்க செஞ்சே பார்த்தீங்கன்னா பவர் வந்து வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா அதெல்லாம் வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவே யூஸ் பண்றாங்க இல்லையா, அதனால பெருசா வெளில தெரியல. அதை பார்த்தோன்னே இந்த ஆர்க் வாரிக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு கொய்யால இருறா அவனை சேலஞ்ச் பண்ணி 2 பேரும் அடிச்சிக்கலாம் வாடா அப்படின்ற மாதிரி 1v1 கூப்பிடுறாங்க. 2 பேரும் பொசிஷன் எடுக்கிறாங்க பாருங்க. அப்ப நிறுத்துங்கடா, எந்த இடத்துல இருந்து எங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சார் பைரன் வந்து குறுக்குல நிக்கிறாரு. உனக்கு சம்பளத்தை கொடுத்து வேலை செய்ய சொன்னா இங்க வந்து அடிச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லுவோம். அவன் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறான். இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்துக்காக உன்னை ஃபீல்ட் ட்ரிப்புக்கு அனுப்புறோம், நீ வந்து உடனே கிளம்ப வேண்டிய நேரம் போய் பேக் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ஆஃபீஸர் கிரேக் வந்து அனுப்பி விடுவோம். 2 பேரும் சண்டே வந்து அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு அங்கிருந்து போறாங்க. இது ஒரு தொடர்கதை அப்படின்ற மாதிரி டு பி கண்டினியூ போட்டு இந்த பக்கம் அந்த ஆஃபீஸர் கிரேகையும் நம்ம சார் பைரனும் காட்டுறாங்க. நான் கிரமம் வரைக்கும் போகணுமான்ற மாதிரி சொல்ல, ஆமா அந்த இடத்துல போயிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நீ பண்ண வேண்டியிருக்கும். எனது பெரிய ப்ராஜெக்டா இப்போ எல்லாமே வந்து சிவிலைஸ்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவன் யோசிக்கிறான். அது வந்து நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ ஹீரோக்கு வந்து நீ ஒன்று அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி வருது. என்னடா அப்படின்ற மாதிரி கேட்டா, நீ வந்து உன்னோட கடன் அடிச்சிட்ட. அது மட்டும் இல்லாம ரெஃப்யூஜிஸ் வந்தாங்க, அவங்க வந்து வெளியே ஓட்டாம அவங்க வந்து பாதுகாத்த. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்தது, மான்ஸ்டர்லாம் வந்தது, அதெல்லாம் வந்து வில்லேஜஸ் வந்து காப்பாத்தின. அதனால இந்த இடத்துல இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாமே அதை வந்து கடனை திருப்பி செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது டைட்டிலுமே உனக்கு வந்து வருது. என்னடா டைட்டில் வச்சு நான் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே கதவு வந்து வெளியே வராம பாருங்க. மாஸ்டர் லாய்ட் எங்களுக்கு வேலை கொடுங்க, மாஸ்டர் லாய்ட் எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிட்டிசன்ஸ் எல்லாமே இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. ஏன்னா இவன் வந்து கிரமோக்கு போயிட்டு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பா இல்லையா. அங்க போனா நிறைய காசு ஆகும். ஆனா இங்க இருக்க மக்களையும் ஏதோ ஒரு பண்றான் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான்னா இவனுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. காசை தர தேவையில்ல, தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து ஒர்க் கொடுங்க, ஏன்னா நீங்க தான் எங்களை காப்பாத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வாயை மூடுங்கடா, காசை கொடுக்காம நீங்க ஏன்டா எனக்காக ஒர்க் பண்ணோம், நம்ம பண்ற விஷயம் எல்லாம் நம்மளுக்கு வந்து இது
இதுவா இருக்கணும். நான் உங்களுக்கு எந்த விஷயத்தையும் வந்து ஃப்ரீயா பண்ண சொல்லி இங்க வந்து ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணல. அதனால நீங்க எல்லாம் வந்து வொர்க் பண்ணணும். அதுக்கான சாலரிஸை நான் பே பண்றேன் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கேன். அங்க இருக்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சாங்க. கான்ட்ராக்டையும் ரெடி பண்றான். இந்த ஊர் மக்கள் எல்லாமே இவனை ஒரு ஹீரோ மாதிரி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் ஹெல்ப்புக்கு இங்க வந்து வந்திருக்காங்க. அப்போ ஒரு பறவை வந்து ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வருது. எங்கன்னா அந்த ஆஸ்வாகான் சிட்டி இருக்கு இல்லையா, அங்க இருக்க கிங்க்கு அவங்களோட ஸ்பைஸ் எல்லாம் வந்து உள்ள இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அந்த மான்ஸ்டர் டொமினோவை அட்டாக் பண்ண வில்லேஜ் எல்லாமே அழிஞ்சாலும் ஒரு வில்லேஜ் மட்டும் தப்பிச்சுது. அந்த வில்லேஜை பத்தி நாங்க விசாரிக்க போனோம். அங்க வந்து வானத்தை உடைக்கிற அளவுக்கு ஒரு டிவைன் பீஸ்ட் இருந்தது. அது மட்டும் இல்லாம மலையே முழுங்குற அளவுக்கு ஒரு நாகம், அது மட்டும் இல்லாம தண்ணிக்குள்ள வாழ்ற ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஹிப்போபொட்டமஸ், மிகப்பெரிய மவுஸ் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம சுப்புனி சப்புனி மங்குனி அதுக்கப்புறம் வந்து பேர்டு தம்பி இருக்காரு இல்லையா, அவரெல்லாம் வந்து மென்ஷன் பண்றாங்க. இதெல்லாம் வர கிங் ஸ்டோம் அவரை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் பெரிய கார்டியன் பீஸ்ட், அவனுக்கு பெரிய பற்கள் இருக்கும், ஒரு டெவில் மாதிரி. இது எல்லாத்துக்கும் மேல அவங்கள பாதுகாக்கிற ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவன் தான் அந்த டீமன் கிங்க்கு மறு உருவம். அவன் வந்து பார்த்தாலே போதும் எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இதுல மோசமான விஷயம் என்ன தெரியுமா, அது எல்லாமே அவன் வந்து ஒர்க் ஃபோர்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். கிரேட் ஒயிட் கேவலரியே பாத்தீங்கன்னா அவன் வந்து ஸ்பேர்ஸை கொடுக்காம கையில கடப்பாரை கொடுத்து தோண்ட சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து சண்டை போடாதவங்களே இந்த நிலைமைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வச்சு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவனோட உண்மையான ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்குன்றது நமக்கு தெரியவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மான்ஸ்டர் கூட நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம அவன்கிட்ட ஒரு ஸ்வாட் மாஸ்டருமே வந்து இருக்கிற கார்டியனா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது யாரா அவன் என்ன ஊர்டாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்படி இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 72 ஓப்பன் பண்ணா விஸ்காண்ட் லக்கானா இருக்கா இல்லையா, அவனோட பையன் வந்து உட்காந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னா, அங்க இருக்கிற ரெண்டு சேவங்களை அச்சுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனுங்க வந்து லேசா அச்சிட்டு இருக்கானுங்க. டே ஒழுங்கா அச்சுங்க, வாங்குற காசுக்கு நீங்க அச்சிங்கன்னா தான் அதை பார்த்து எனக்கு ஃபன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாகர வரைக்கும் அடிச்சிங்கன்ற மாதிரி சொல்லி அவனுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குத்துறாங்க பாருங்க. அப்படிதான் அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பக்கத்துல யாரோ வந்து அதே மாதிரி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரடா அப்படி பத்திரமோ ஹீரோ, அவனை பார்த்தவனே இவனுக்கு அல்லே கிடையாது, எதுக்கடா இங்க வந்துன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். பெரிய இடத்துல இருக்கிறதுனால கீழே இருக்கவங்களை நீ எப்பயுமே இந்த மாதிரி புள்ளி பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கல, ஸ்கூல்ல தான் அப்படி பண்ணனா, இங்க வந்து நீ தெரிஞ்சல என்னையும் இந்த ஃபன்ல ஜாயின் பண்ணிக்க விட சண்டை போட ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்க எதுக்காக சண்டை போடணுன்ற மாதிரி கேட்க, நான் ஏன்டா சண்டை போறேன், போயிட்டுக்காரா நீ தான்டா சண்டை போட்டோம். ரெட் கார்னர்ல நம்ம ஃபைட் பண்ண போறது லக்கோனா ஃபேமிலி சேர்ந்த உதவாக்கார பையன், ப்ளூ கார்னர்ல இருக்கிறது ஃப்ரண்டியா ஃபேமிலியை சேர்ந்த ஜேவேர் அப்படின்ற மாதிரி அச்சிக்கு சொல்ற. டே அவன் ஸ்வாட் மாஸ்டர்ன்ற மாதிரி தான் இவன் பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் வேற கத்தி எடுத்துட்டு ஆரா ஸ்வாட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அடப்பாவி எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்றன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேர்ன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். எனது அன்ஃபேர், உனக்கு அப்படி தோணுச்சுன்னா நீ வேணா கையில கத்தி எடுத்துக்கப்பா, இதுக்கு மேல உனக்கு வந்து பெருசா எதுவும் பண்ணி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லுவோம். ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஓ ஸ்வாட் மாஸ்டர் ரொம்ப ஓவரா திட்டா அப்படின்னு ஏன் கூட சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, வேறுனே மூஞ்சில ஒரு பஞ்சு கொடுத்து அவன் பல்லெல்லாம் உடைச்சு விட்டுறான். இரா ஸ்கூலுக்கு போக வேண்டிய டாக்குமெண்ட் தான் இது, இதுல நீ பண்ண விஷயங்களை எழுதிரும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, என்ன போய் ஆர்டர் போறியா அப்படின்ற மாதிரி நெக்ல அவன் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பறவை தம்பி வந்து டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்னோட மேன்ஷனுக்கு போங்க, அங்கே போயிட்டு நீங்கள் சார் பேர் என்ன மீட் பண்ணிங்கன்னா அவருக்கு உங்களுக்கு வேலை கொடுப்பாருன்ற மாதிரி சொல்ல அவங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அப்போ இந்த பக்கம் அந்த விஸ்கவுண்ட் லக்கான வந்து அலர்ச்சி ஏஞ்சுக்கிறாரு. கனவுல கூட இந்த பரதேசி வராண்டான்னு யாரும் வந்து கது தட்டுறாங்க. யாரா அவன் காலாங்காத்தால கது தட்டுறது அப்படின்ற மாதிரி கடுப்புல கத்திக்கிட்டு இருக்கவும், என்ன தெரியும் என்னோட தூக்கத்தையே கலைப்ப இருறா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து அடிக்கலான்னு வந்து வந்துட்டு இருக்கான் பாருங்க. ஆனா கது தந்து பார்த்தாங்க சைக்கோ மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு, நம்மள ஹலோ எப்படி இருக்கீங்க, நம்ம மாமா மயங்கி விட்டாரு நம்மள பார்த்த உடனே அவ்வளோ லட்சணமா இருக்கேன் முகன்ற மாதிரி பார்த்துட்டு தம்புடு கொஞ்சம் கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வந்து காட்டிட்டு இருக்கான். அதோ பாத்தியா மலை, அந்த மலையை அப்படியே வந்து கவுத்து போட போறோம், அந்த இடத்துல நான் ஒரு குவாரியை காட்ட போறேன், நீ என்ன சொல்றன்ற மாதிரி சொல்லுவோம். ஐயா எதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, டேய் நீ ஏன் இப்படி பண்ற, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள கண்ணு, நமக்குள்ள இந்த விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். என்னென்ன சீவேஜ் கட்டுறான் இல்லையா, சோ அதுக்காக தான் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அந்த இடத்துக்கு வந்து சிமெண்ட்டுமே யூஸ் பண்ணும், அப்பதான் வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்டோன்ஸுமே வந்து டிஃபரெண்டா யூஸ் பண்ணும், அதனால தண்ணி வந்து பாஞ்சாலுமே அது வந்து உடஞ்சி விழாம இருக்கணும். ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பிளான் எல்லாம் போட்டு அவன் வந்து கூட்டு வந்துட்டு இருக்கான். வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, குறுக்குல ஒரு கௌஷிக் வந்த மாதிரி இந்த லாக்கோனா மேஷன் இருக்கு. ஐயா இந்த மேன்ஷன் இருக்கே அது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, மேன்ஷனை உடைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கால ஒரு பாதையை போட்டு விட்டுறாருங்க. அடம் கொய்யால என்னோட மேன்ஷனடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, கவலைப்படாத சகோதரா, பக்கத்துல உனக்கு கட்டி கூட சொல்றேன், நீயும் உங்க வீட்டாளுங்களும் அங்க போயிட்டு சந்தோஷமா கூடிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறான். அது வரைக்கும் நான் சொல்றேன் டெம்பரரியான இடத்துல தங்குன்னு சொல்லி ஒரு டென்ட் போட்டு அதுல உட்கார வச்சிட்டு இருக்காப்ல. அவனுக்கு தேவை செய்யறதுக்காக ஒரு ஆட்களுமே அங்க வச்சிருக்கான். யாருன்னா நம்ம மிலிகா அக்கா இருக்காங்க பாருங்க, அவங்க தான் வந்து என்ன வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு ஒண்ணும் வேணான்ற மாதிரி அவனும் பையனை உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கப்புறம் அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் பாதி பாத்தீங்கன்னா நம்ம சார் பேர் என்ன பாக்குறாரு, ஏன்னா அவருக்கு வந்து ஸ்கில் வேற லெவல் ஏறி போயிடுச்சு. அதுல வந்து மலையை கொடையணும் அப்படின்றது பெரிய வேலையே கிடையாது. ஏன்னா மலை சீசுக்கு தான் நம்ம மாஸ்டர் இருக்காப்ல இல்லையா, அதுதான் நம்ம கிங் ஸ்டாமா தான் சொல்றேன். அவர் போயிட்டு அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்க இடத்துல உழைச்சு விடுவோம். அந்த ஆர்க் வாரியர்ஸ் வந்து அந்த இதெல்லாம் கேரி பண்ணிட்டு போறாங்க. அதே சமயத்துல நம்ம சார் பேர் வந்து யானை குட்டிகளை வளர்த்தாரு பாத்தீங்கன்னா, அது பெருசா வந்து அது வந்து அதை எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து எல்ஃப் வாரியர்ஸ் இருக்காங்க, அவங்களுமே வந்து சம ஸ்பீடா இருக்கிறதுனால பீஃபுக்காக சமையல் செஞ்சுட்டு போட்ட சோறுக்கு வந்து கைமாறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்லட்ஜ் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கலாம். ஸ்லட்ஜ் என்னன்னா அந்த கழிவுகளை கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அது வந்து குழ மாதிரி ஒரு மாதிரி மாறும், அதை வந்து இவங்க டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன வந்து யோசிக்கிறாங்க. மாடர்ன் டெக்னாலஜில அதில் எரிச்சு விட்டுருவாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணுறது, நம்ம வந்து பவர் யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணுமா, ஆனால் அது கொஞ்சம் டேஞ்சரஸான விஷயம் தான். அவ்வளோ பெரிய ஃபயர் ஃபோர்ஸ் எங்கே கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது செம்ம ஐடியா வந்து நம்ம ஹீரோக்கு. அடுத்த நாள் எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த டுவார்ஃப் கார்டிஜிஎஸ் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ஆர்மர் செஞ்சு தாங்கன்ற மாதிரி சொல்ல, எனது எலினிஷியாட்டிலேருந்து அதை பண்ணுமா, எதுக்குடா அவனுக்கு தேவை அப்படின்ற மாதிரி கேட்கவும், டிராகன் ஹண்டிங் போறீங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஆமான்ற மாதிரி அவன் சொல்லி விட்டுறான். என்னடா பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, கூட இருக்கவன் யாருன்ற மாதிரி கேட்டா, இதுதான் என்னோட ஜேவேர் அம்மாள் தான் பாடுற மாதிரி சொல்லவும் அவனுக்கு மூஞ்சே மாறி போயிடுது. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ
அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன் ஆஃப் அண்ட் சீரிஸ்ல வீடியோ இருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.